விஜய் தான். மதுரை கிழக்கில் விஜய், மதுரை மேற்கில் விஜய், மதுரை தெற்கில் விஜய், மதுரை மத்தியில் விஜய், என்ன அப்படின்னு வந்து ஒரு பட்டியல் போட்டு 234 தொகுதியிலும் விஜய், இதுதான் உங்களுக்கு சின்னம் அப்படின்ட்டார்ல. அப்போது மீண்டும் அந்த திரைத்துறை மூலம் உள்ள பிரபலத்தனத்தை முழுமையாக பயன்படுத்தல். நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாரும் போன பிறகு தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோங்கிறாரு அப்படின்ட்டாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு வீடுகளுக்கு போலங்க. வீட்டுக்குள்ள எல்லோருடனும் ஸ்டாலின் என்பதாக நீங்கள் வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, ஓரணியில் ஸ்டாலின் சொல்லி வீட்டுக்கு போக சொல்கிறீங்க. நாங்கள் ஏற்கனவே வீட்டிலே இருக்கோம். அதுதான், அதாவது சினிமா மூலமும் சரி, தொலைக்காட்சி மூலமும் சரி, வீட்டுக்குள்ளே போகிறோம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்திலிருந்து நடத்தக்கூடிய தொலைக்காட்சியிலே கூட ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் பார்ப்பதில் வெற்றி அடையாத விஜய் படங்களை கூட போட்டால்தான் பெரிய அளவுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி என்ன போன வாரம் உட்பட போட்டாங்க. மத்தியானங்க தான் கடை, புரியுதுங்களா? அதனால் அது வந்து யார் தளபதி என்பதை கேள்விக்குறியாக்குவது என்பதாக கதை. யார் அது எங்கெல்லாம் கீறல் விழும் என்ன உள்ளேயே ஆளுங்கட்சி உள்ளேயே என்பது நமக்கு தெரியாது, அவர்கள் தான் சொன்னால் தெரியும். அதான் யார் தளபதிங்கிறத விஜய் கேள்வி எழுப்பி இருக்காரா? நிச்சயமாக தளபதின்னு இவர்கள் வந்து சொல்லும் பொழுது இங்கே வந்து நமக்கு தளபதின்னு தெரிஞ்சது இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நமது முதலமைச்சரை தான். ஆமாம். ஆனால் அரசியல் அரங்கில் தளபதின்னு கொண்டு சொல்லும் பொழுது உங்கள் விஜய் உயிரின வாரேன்னா அப்படின்னு பாட்டு பாடும் பொழுது அதற்கே உரித்தான ஒரு போய் எட்டுதல் என்பது ஒன்று இருக்கிறது. ஓகே.